Hi friends, இப்போ ஜீ தமிழில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியலாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்லேருந்து ஒரு ஷாக்கிங்கான வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்ததுமே ரசிகர்கள் ரொம்பவே வருத்தமாகிட்டாங்க. ஜீ தமிழில் நிறைய சீரியல்கள் வந்தாலும் பட் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியலாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிறதும் அண்ட் ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறதும் கார்த்திகை தீபம் சீரியல் தான். அண்ட் இப்போ சீரியல் சீசன் 2 1200 எபிசோடை தாண்டி ரொம்ப வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. அண்ட் சீசன் 1 மிகப்பெரிய வெற்றிகரமாக இருந்துச்சு. இப்போ சீசன் 2வும் அதை தாண்டி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க இந்த நிலையில் இந்த சீரியல் அதிகமாக ஃபேமஸ் ஆக காரணம் இந்த சீரியலில் நடிச்சுட்டு இருக்க நடிகர்கள் தான். ஏன்னா இந்த நடிகர்கள் இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தத்ரூபமாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு தடவையும் விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ரசிகர்களை ரொம்ப என்கேஜிங்காகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க சீரியல் டைரக்டர் இந்த கதைக்களத்தை. அப்படி இப்போ இந்த சீரியலில் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ ஒன்று செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த மெயின் லீடாக நடிச்சிட்டு இருக்க கார்த்திக் ராஜ் இந்த சீரியலை விட்டு விலகிட்டாரு. இந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல வேற ஒரு ஹீரோ தான் அவர் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த ரூமர்லாம் உண்மைதான் போல, கார்த்திக் ராஜ் வெளியேறினது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாவே இந்த சீரியலை விட்டு கார்த்திக் ராஜ் விலக போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்த நிலையில இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோல கார்த்திக் ராஜ் இல்லாம வேற ஒரு நடிகர் இருந்ததை பார்த்து அவர் கதாபாத்திரத்துல இவர் தான் இனிமேல் நடிக்க போறாரா, ராஜா கேரக்டர்ல இந்த சீரியல் ஆக்டர் தான் நடிக்க போறாரா அப்படின்ற மாதிரி செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ. ரசிகர்களும் செம்ம ஷாக்கில் இருக்காங்க. ஏன் இப்ப கார்த்திக் ராஜ் வெளியே போகணும், அவர் தானே இந்த சீரியலை மிகப்பெரிய அளவில் தூக்கிட்டு வந்தாரு, இப்போ அவர் இல்லைன்னா இந்த சீரியலை எப்படி பார்க்க முடியும், கதைக்களமும் சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமே கார்த்திக் ராஜை நடிக்க வைங்க அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை பற்றி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.